ஓகே, உங்க கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் எல்லா விதத்திலையுமே வந்து அவர்கள் ரொம்பவும் பின்தங்கிய ஒரு மோசமான ஒரு சூழல்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருந்தும் தொடர்ந்து இவங்க வந்து இதை இன்னும் எஸ்கலேட் பண்றாங்க. அதாவது இந்தியா தரப்புல ஒரு பொறுமையா கையாண்டு ஒரு பதில் தாக்குதல் தான் கொடுக்குறோம் அப்படின்னாலும் எஸ்கலேட் பண்ற இடத்துல பாகிஸ்தான் தான் இருக்கு. அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, பலம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பண்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கோ, இல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் ஏதாவது இருக்குமா, அதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இது போன்ற பல கேள்விகள் சந்தேகங்களும் நமக்கு எழுதுதானே. அது உண்மைதான். நீங்க இது வந்து பாகிஸ்தானே ஃபுல்லா எகென்ஸ்ட் இந்தியா கிடையாது. அதுல உள்ள ஒரு 0.1%, 0.2% பவர்ல இருக்காங்கல்ல, இந்த ஆர்மி ஜெனரல், பியூரோக்ராட்ஸ், வெரி பணக்கார பாலிட்டிஷியன்ஸ், சர்டன் ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் ஒரு நெக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு தடவை பவருக்கு வந்துட்டா அவங்க அதுல இருந்து போக முடியாது. பவர் கிரீடி பீப்புள், மணி கிரீடி பீப்புள், அவங்க பண்றதுதான் ஒழிய அதர்வைஸ் நார்மல் பப்ளிக்லாம் இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. நிறைய பேர் நம்ம எகென்ஸ்டாவே இருப்பாங்க அவங்களுக்கு. பட் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் மிலிட்ரி ரூட் இருக்குது. ஏதாவது எகென்ஸ்டா சொன்னா போதும் அவங்கள உடனே உள்ள போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் 2023 ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க சிவிலியன்ஸ் எல்லாம் எகென்ஸ்ட் கவர்மெண்ட். அது கோர்ட்லாம் போய் கோர்ட் சொல்லிடுச்சு, ஒன்றும் சிவில் கோர்ட்ல ட்ரை பண்ணோம்னா. நேற்று ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. லார்ஜ் எச் போகும்போது அது எப்படி வந்துருச்சு, அதே கிரிட்டிசிசம் இருக்குது. அது வந்து அந்த 2023 சிவிலியன்ஸ் எல்லாம் மிலிட்ரி கோர்ட்ல ட்ரை பண்ணலாம்னு. அப்படி இருக்கும்போது அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்லயே பயப்படுற அளவுக்கு ஆர்மி பண்ணியிருக்குன்னா மக்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் அவங்க பவர் இருக்குது, ஆர்ம்ஸ் இருக்குது, அம்யூனிஷன், போலீஸ் இருக்குது, அதை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒழிய மற்றபடி நார்மல் பீப்புள் அந்த கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா தான் இருக்கிறாங்க. இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும். முடியாட்சி மாதிரி போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து அவங்கள ஓவர் த்ரோ பண்ணிடுவாங்க. தென் சிச்சுவேஷன் மாறிடும். இப்போ உள்ள சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் முன்னீரே பயங்கர கிரிட்டிசிசம்ல இருக்காரு. அவ்வளவு மதிப்பு போய்கிட்டே இருக்குது. இவர் பண்ண ஆக்ஷன் தப்பு, அதனால அவரை கூட சீரியஸா ஏதாவது பண்ணுவாங்கன்னு கூட ஒரு சைட்ல போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் நேற்று வந்து விக்ரம் மிஸ்ரி அவர்கள் பேசியிருந்தார். அப்போ அவர் சொன்னது கூட, அதாவது இந்தியா பதற்றமான இடங்கள்னு கண்டறியப்பட்ட இடத்துல வான்வழி பாதுகாப்பில் வந்து எந்த விதமான பயணிகள் விமானங்களுக்கும் நம்ம அனுமதி தரலை. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தாக்க போகிறப்போ அந்த வான்வழி பாதையில் பதற்றமான இடத்துல பயணிகள் விமானங்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அப்போ வந்து பயணிகள் விமானங்கள் எல்லாமே அங்கே பயணப்பட்டு இருக்கு, அதை கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். தொடர்ந்து எல்லா ரூல்ஸையுமே வந்து அவங்க வந்து தகர்க்கிறாங்க, விதி மீறுறாங்க இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. பாகிஸ்தான் அதாவது பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு தார்மீகம் அப்படின்றது இல்லைனாலும் இது போன்ற நேரத்துல கூட இப்படியான நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுறத எப்படி புரிந்து கொள்ள முடியும் நம்மளால? இது வந்துங்க அவர் சொன்னது கரெக்ட். பார்டர் ஏரியா இப்போ டிஸ்டர்ப் ஏரியாவில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆர்டிலரி அட்டாக் இருக்கும், ட்ரோன்ஸ் போகும், மிசைல்ஸ் போகும். அப்போ என்ன ஆகும், ஏர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆல் இந்த பார்டர் ஸ்டேட்ஸ் ஸ்ரீநகர்ல இருந்து கொச்சி வரைக்கும் நிறைய எல்லா ஏர்போர்ட் ஒரு 15 ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னசென்ட் ஃபிளைட், சிவில் ஃபிளைட் போகும். அப்போ வந்து ஒரு ட்ரோன் அடிச்சு வேணா அதுல ஒரு 100-200 பேர் இறந்துருவாங்க. அது ரொம்ப மேஜர் இஷ்யூ ஆயிரும். நம்ம கரெக்டா ப்ரொசீஜர் வைஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா வேணும்னு அவங்க ஏர்கிராஃப்ட் பறக்க விடுறது இல்லை. ஸோ இன்டர்நேஷனல் ஃபிளைட் ஏதாவது வரும்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாம வந்துட்டாங்கன்னா பை சான்ஸ் நம்ம போய் அவங்க ஹிட் ஆகி டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரிக்கு நமக்கு எகென்ஸ்ட் ஆயிரும். உடனே உலகம் பூரா உயிரினு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக வேண்டி அவங்க ஒரு சொல்லுவாங்கல்ல பழமொழி, ஃபயரிங் ஆன் அதர் ஷோல்டர் மாதிரி இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு போய் கெட்ட பேர் வரலாமான்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அவ்வளவு. ஓகே, இதற்கிடையில் அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதிகள்னு நேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 30-40 கிலோமீட்டர் அந்த மாதிரியான பகுதிகளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்க்குறப்போ அவங்க ஏறத்தாழ டெல்லியை குறிவைத்தே அவங்க தாக்குறதுக்கு முற்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஹரியானால சிர்சா பகுதியில் எல்லாமே ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. ட்ரோன்கள் அந்த பகுதிகளில் தகர்க்கப்பட்டு அது கிரவுண்ட்ல இருந்து மீட்கப்பட்டு இருக்கிறது. இது போன்ற தகவல்கள் எல்லாம் வருது. இவ்வளவு திராணி அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா தலைநகரை தாக்கும் அளவிற்கு அவங்க முற்படுறாங்க அப்படின்னா அப்போ போருக்கு அவங்க ரெடியா இருக்காங்களா, இல்ல போர் தான் ஏற்பட்டதுன்னா தாக்குப்பிடிக்க முடியாதுன்ற பட்சத்திலையும் போர் அப்படின்றத தொடர்ந்து அவங்க எஸ்கலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் வந்து டெல்லி தாக்கு பண்ண ஒரு ஸ்கேர் டெட்டரண்ட்
நாங்க டெல்லியவே தாக்க முடிஞ்சிட்டு. இப்ப எப்படி நீங்க மற்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, ஐயோ டெல்லியவே தாக்குறதுன்னு. பேருக்கு தான் ஒன்லி. நான் வந்து இப்போ ஒரு ஸ்மால் பெர்சன் வந்து பெரிய போர்ஸ நான் அவர் மேல அடிக்க போயிடுவேன் அப்படின்னா அவர் சொல்றது கேட்டு கொஞ்சம் ஒரு சிலர் பயப்படுவாங்களோ ஒழிய, அதுவும் பேனிக் ஆகுமோ ஒழிய, டெல்லியை தாக்குற அளவு கிடையாது. டெல்லியை தாக்குற அளவுனா இந்தியாவே ஒண்ணுமில்லாம போயிடும். அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க பீப்புளுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்க, டெரர் அப்புறம் பேனிக் கிரியேட் பண்ண இப்படி சொல்றாங்களோ ஒழிய, மற்றபடி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல ஏன் இப்படி நடக்குதுன்னா, பார்டர் ஸ்டேட்ஸ்ல 15 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர், இந்த சம்மு எம்எஸ்ஆர்லாம் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பார்டர்ல. அதனால அங்க உள்ள பீப்புள் வெல் டியூன்டு, ஈஸியா அவங்கள டிடெக்ட் பண்ணாம அங்க வந்து பாம்பு போட்டா கொஞ்சம் சக்சஸ் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம சிஸ்டம் S-400 வந்து ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப அக்யூரேட், உலகத்திலே நம்பர் 1ன்னு ப்ரூவ் ஆயிருச்சு. எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இது வந்து லாஸ்ட் மினிட் ஏதாவது ஒரு அவங்களையும் நான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாங்க ஒழிய, ஆக்சுவலா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறப்போ, அதாவது ஜம்முவில் வந்து அவர்களுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்துறாங்க, தக்க பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம நேற்று பேசினப்பவே கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க எந்தெந்த பகுதிகளில் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதை எப்படி நம்ம முறியடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொன்னீங்க. ஜம்முவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடைபெற்ற தாக்குதலை தாண்டி தற்பொழுது அதிக அளவில் அவங்க அத்துமீறுறதோ ஊடுருவதோ அதிகரித்திருக்கிறதா? நிச்சயம் அதிகரிச்சிருக்கு. முதல்ல ட்ரோன்ஸ் அட்டாக் இருந்தது, இப்போ ஆர்டிலரி கன்ஸ் இருக்கு, டிஃபென்ஸ் மெக்கானிக் மிசைல்ஸ் இது மாதிரி பண்றாங்க. அது எல்லாம் ஏன்னா வெரி பக்கத்துல சிக்கன் நெக் மாதிரி ரொம்ப நியர்பை இருக்கிறாங்க. அப்புறம் அங்க வந்து ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது, மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் இருக்குது. அதை வந்து அப்புறம் காஷ்மீர் உதம்பூர் போற ரூட் இருக்குது. அதுல அடிச்சுட்டா கொஞ்சம் பேனிக் கிரியேட் பண்ணா அதை கட் பண்ணலாம், அந்த ஆங்கிள் அடிக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம வந்து கேட்டர் பண்ணி முதல்லயே கேட்டர் பண்ணி எல்லாத்தையும் அவங்கள கிளியர் பண்ணாம முடிச்சிடுறாங்க. பட் லாஸ்ட் நைட்ல இருந்து ரொம்ப ஹெவியா போகுது. ட்ரோன்ஸ்ல இருந்து கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மியும் எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ள போய் அவங்க பெரிய சிட்டிஸ்லயே அடிச்சு நிறைய இன்ஸ்டலேஷனை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்ல கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இன்னும் 1 or 2 daysல எல்லாம் ஓரளவு நியூட்ரலைஸ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. நன்றி கர்னல். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து விரிவான விவரங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.